இருக்கிறது சர்ஃப் எக்ஸல் மேக்டிக் வழங்கும் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 9 powered by KAG Tiles, Cardia Check நல்லெண்ணெய் மற்றும் Pepsodent 12 hours Germy Check. Trusted home partner DAC Developers co-presented by Puma Innerwear for Women, Darling Electronics and Furnitures மற்றும் Britannia Milk Bikis. இப்போ நிகழ்ச்சியை ஓனர்ஸோட வெல்கம் பண்ணிடலாம். ஒரு பலத்த கை தட்டோட let's hear it for the owners of Super Singer Money and Ben. பெரிய கை தட்டோட let's give it up for our darling Chitrama. Let's welcome எங்கள் அன்பு மாமா அண்டோனிதாசன் அவர்கள். So சந்தோஷ் and டீமுக்காக ஒரு பலத்த கை தட்டல் கொடுத்து வெல்கம் பண்ணிடலாம். ஸோ நம்மளோட 2 வாத்தி சிங்கர் இருக்காங்க, 1 வாத்தி மிஸ்ஸிங்ல இருக்காங்க. ஒரு வேளை ஆப்சென்ட்டோ? அவங்க ஏரியால ஏதோ பார்த்தனா அவங்க அபார்ட்மெண்ட்ல கிரிக்கெட் மேட்சான். சார் தான் பார்த்தனா சீஃப் கெஸ்டா போய் ஓப்பனிங் இறங்க போறாரு. ஓ ஓகே. அதனால இன்னைக்கு அவர் லீவ். அதனால லீவ் போட்டாரு. ஆமா. அப்ப லீவ் போட்டாங்கன்னா அப்ப வேற யாரு ப்ராக்ஸி? அவரோட பயங்கரமா கிரிக்கெட் விளையாடுறவரை நம்ம இறக்குறோம். கிரிக்கெட், ஃபுட்பால், வாலிபால் எல்லாமே எல்லாத்தையும் அவர் பாப்பாரு. அதே மாதிரி பார்த்துட்டு அவர் கமெண்ட்ஸ் சொல்லுவார். அப்படிப்பட்ட ஒரு பிளேயரை நான் பார்த்தே ஆகணுமாக்கப்பா. மணி அண்ணா அவர் ஏதோ அவ்வளோ பெரிய பிளேயரா, நீங்க ஏதாவது ப்ளே பண்ணுங்க, அவர் யாரு அப்படின்றத நான் பார்த்தே ஆகணும். கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் காதல் என்று அர்த்தம். கடலை வானம் கொள்ளையடித்தால் மேகம் என்று அர்த்தம். பூவை வந்து கொள்ளையடித்தால் புதையல் என்று அர்த்தம். புதையலை கொள்ளையடித்தால் வெற்றி என்றே அர்த்தம். அர்த்தம் கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் காதல் என்று அர்த்தம். கடலை வானம் கொள்ளையடித்தால் மேகம் என்று அர்த்தம். பூவை வந்து கொள்ளையடித்தால் புதையல் என்று அர்த்தம். புதையல் என்னை கொள்ளையடித்தால் அச்சம் என்றே அர்த்தம். அர்த்தம். Ladies and gentlemen, let's hear it for the தமிழகத்தின் rock star, the one and only Mano sir. சித்ராம்மாவை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். சூப்பர் சிங்கர் குழந்தைங்களை பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சி. வெரி ஹாப்பி. பட் மனோ சார், நீங்க எங்களோட டார்லிங், எங்களோட செல்லக்குட்டி. அண்ட் என்ன ரொம்ப ஹாப்பியா இருக்குன்னா, நீங்களும் சித்ராமாவும் சேர்ந்து ஒரு இடத்துல அந்த இடத்துல கமெண்ட்ஸ் கொடுத்துக்கிட்டு, கமெண்ட்ஸை விட அந்த இடத்துல ஒரு வாத்திஸ் மாதிரி பிஹேவ் பண்ணாம குழந்தைங்க மாதிரி நீங்க பிஹேவ் பண்ணுவீங்கல்ல, அதெல்லாம் நாங்க பாக்குறதுக்கு ரொம்ப ஆவலா காத்துக்கோ. முதல்ல அவரை கொஞ்சம் மூச்சு எடுக்க விடுங்க, டான்ஸ் பண்ணி என்ன ஆகுது. ஐ மீன் எக்ஸர்சைஸ். மேடம் அந்த ஸ்டெப் பாத்தீங்களா? இந்த கால் இங்க போயிட்டு வந்து பாத்தீங்களா? செமையா பண்ண அப்படி. ஆமாமா, அதெல்லாம் நியூ பிராக்டிஸ். அதெல்லாம் ரொம்ப ஹாப்பி. பிரியங்கா எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஹி இஸ் a naughty fellow. and இன்னைக்கு நம்ம பயங்கர ஃபன் பண்ண போறோம். அதுல எந்த விதமான ஒரு டவுட்டுமே இல்லை. இந்த டாம் அண்ட் ஜெரி காம்பினேஷனை நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணி, அதே சமயத்துல கொஞ்சம் சீரியஸான ஒரு வாத்தியா மாறி பசங்களுக்கான கமெண்ட்ஸ் கொடுப்பீங்கன்ற நம்பிக்கையுடன் உங்களை நாங்க வெல்கம் பண்றோம். அதே மூட்ல நான் போறேன். யா சீரியஸா வேணும். யா thank you so much. Ladies and gentlemen, one more time let's hear it for Manoj. சோ இந்த வாரம் என்ன ரவுண்டுமா? என்ன ரவுண்ட் இருக்கு? ஒரு பக்கம் இருக்கட்டும் மக்கப்பா. ரவுண்டு 19 contestants of Super Singer Junior 9 இருக்காங்க. பட் ஒரு சில பழைய ஃபேஸஸ்லாம் நம்மளுக்கு தெரிய வருகிறது மக்கப்பா. தெரியல இவனுங்க குழந்தைங்களா இல்ல உங்க குழந்தைகளை சேர்க்க வந்துக்கறாங்களான்னு தெரியல சில பேர்லாம். பட் இருந்தாலும் நம்மளுடைய சூப்பர் சிங்கர் ஸ்டார்ஸ்லாம் வந்திருக்காங்க. உங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். வெல்கம் பண்ணிடலாம். ஜூனியர் பசங்களும் இருக்காங்க, நம்மளோட சீனியர் பசங்களும் இருக்காங்க. அப்ப இரண்டு பேரா பாட போறாங்கன்னா something is there. Ladies and gentlemen, இந்த வாரம் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 9ல நம்ம பார்க்க போறது duet சுற்று. ஓகே, ஸோ டுவெட் ரவுண்டில் ஏதோ ஒன்று ஸ்பெஷலாக நடக்க போகுது அப்படின்றது எனக்கு தெரியுது. பிகாஸ் தெர் இஸ் ஒன் எக்ஸ்ட்ரா பியூட்டிஃபுல்
ஒரு பெரிய சிம்ஹாசனம் இஸ் வெயிட்டிங் தேர். எஸ், மனோ சார் சொல்லிட்டாரு அவங்க வந்தாதான் நான் இந்த நிகழ்ச்சிக்கு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இன்னைக்கு வந்து வேற லெவல்ல இருக்க போது நிறைய சாங்ஸ் வந்து இப்ப ஒரு பிரேக்குக்கும் அவர் வந்து டெடிகேட் பண்ணிட்டே இருக்க போறாரு. அப்படி ஆமா, ஒரு கனவு கண்ணியை நம்ம வந்து இறக்க போறோம். Yes. டூயட் ரவுண்ட் அப்படின்னா எத்தனை ஸ்டார்ஸ் கூட இவங்க டூயட் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. என்னென்ன சாங்ஸ் இன்னமும் நம்ம மைண்டில் வந்து அப்படியே ஓடிக்கொண்டு இருக்கும். ஸோ இவங்க முன்னாடி இவங்க பெர்ஃபார்ம் பண்ண பாடல்கள், அதுவும் உங்களோட வயசுல தான் அவங்க இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே ஜாயின் பண்ணாங்க. அண்ட் இப்போ வரைக்கும் அவங்க பேர் சொன்னாலே ஐ இவங்க வந்திருக்காங்களா அப்படின்ற ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். ஸோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென், சூப்பர் சிங்கர் ஜூனியர் 9க்கு ஒரு பலத்த கைத்தட்டலோட லெட்ஸ் கிவ் இட் அப் ஃபார் தி ஒன் அண்ட் ஒன்லி தி பியூட்டிஃபுல் மீனா அவர்கள். நான் உங்களை ஃபாலோ பண்ணுறேன்னா நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணுறீங்களா அப்படின்றது தெரில. பட் நான் இப்போ வந்து அடிக்கடி உங்களை இப்படி ஒரு கான்டாக்ட்லேயே இருக்கேன், ஒரு டச்லேயே இருக்கேன் அப்படின்னும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அண்ட் ஹேவிங் யூ ஆன் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 9 வெரி வெரி ஸ்பெஷல் ஃபார் அஸ். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஆல் த பார்ட்டிசிபென்ட்ஸ். எல்லாருமே ரொம்ப அருமையாக பாடுறீங்க. வீட்டில் நாங்கள் பார்க்குறோம், எஸ்பெஷலி when the children sing, no, my mom really loves it. பாரு குட்டியும் இருக்கிறா, இத்தனோண்டு தான் இருக்கிறாங்க, எவ்வளோ அழகாக பாடுறாங்க அப்படின்ட்டு என்கிட்ட காமிப்பாங்க. என்னை விட என் பொண்ணுக்கிட்ட சொல்லி காமிப்பாங்க. ஸோ இன்ஃபேக்ட் மை டாட்டர் இஸ் ஆல்சோ இன்ட்ரெஸ்டட் இன் மியூசிக். ஸோ அதனால ஐ கீப் வாட்சிங் ஆல் தீஸ் குட்டி ஃபேஸஸ் எவ்ரி நவ் அண்ட் தென் இன் த டிவி. அண்ட் எல்லாருமே ரொம்ப அழகாக பாடுறீங்க. டூயிங் அ வண்டர்ஃபுல் ஜாப் அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட். மாக்கப்பா என்ன வாயடைஞ்சு போய் நின்று இருக்கே. மீனா வந்திருக்காங்க, வந்ததுல இருந்து ஒண்ணுமே பேசலையே மாக்கப்பா. வந்தாங்கன்னா பார்த்துட்டு அப்படி நிற்க வேண்டியதான். அதுவும் இன்னைக்கு வந்து மீனா மேடம் வராங்கன்ன உடனே அமெரிக்கா போயிட்டு இருந்த மனோ சார் டக்குன்னு பேராசூட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி குதிச்சு மல்சரவாக்கத்தில் லேண்ட் ஆகி வீட்டுக்கு போயிட்டு டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி வந்திருக்காரு. ஒரு பிரேக்லேயே வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு உங்களுக்கு டெடிகேட் பண்ணணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. Wow, I'm so looking forward. சரி மனோ சார், மியூசிக் போடாம என்ன சொல்றேன், மீனா மேடம் வந்துட்டாங்க, அவங்க இடத்துல போய் உட்கார வைக்க போறோம். ஆமா, அவங்கள பார்த்தோன்னே டப்புன்னு உங்களுக்கு தோன்ற ஒரு சாங். மீனா பொண்ணு மாசில் போட்டா மாறா பொண்ணு. வெஸ்டர்ன் வெஸ்டர்னா மீனா பாடா பீட் போடுங்க. மீனா பொண்ணு ஏ மாசில் போட்டா மாறா பொண்ணு. மீனா பொண்ணு ஏ ஏ ஏ. வெரி வெரி ஹாப்பி டு ஹேவ் யூ ஹியர் டுடே. ஸோ என்ஜாய் பண்ணுங்க, நிறைய ஜாலி பண்ணுவோம், ஃபன் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென். ஒன் மோர் டைம் லெட்ஸ் ஹியர் இட் ஃபார் மீனா அவர்கள். மீனா பொண்ணு மாசியில் போட்டா மாறா பொண்ணு. ஓகே, இட்ஸ் a duet round சூப்பர் சிங்கர் ஜூனியர் 9ல. இன்னைக்கு நம்ம பசங்க எல்லாருமே சூப்பர் சிங்கர் ஸ்டார்ஸோட இணைந்து பாட ரெடியா இருக்காங்க. அண்ட் அதே மாதிரி கோல்டன் பஸர் காத்துட்டு இருக்கு, ஓகே, டேஞ்சர் ஜோன் காத்துட்டு இருக்கு, அண்ட் கொஞ்ச நாளைக்கு சூப்பர் சிங்கர் ஜேர்னிலேருந்து ரெஸ்ட்டும் காத்துட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளுக்கு நடக்காமல் இருக்கணும்னா நம்ம சூப்பராக பாட்டு பாடணும். பசங்க எல்லாரும் பார்த்தியா இல்லையா, ஒரே மாதிரி காஸ்டியூம்ஸ், அந்த ஹீரோ எப்படி ஃபீல் பண்ணியிருப்பாரு, அந்த ஹீரோயின் எப்படி ஃபீல் பண்ணியிருப்பாங்க, அதே மாதிரி எல்லாருமே டூயட் ரவுண்டில் ஃபீல் பண்ணி ஆக்டிங்லாம் பண்ணி இன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக ரெடியாக இருக்காங்க. சூப்பர் சிங்கர் ஜூனியர் 9ஓட இந்த டூயட் சுற்றுல 2 டேஞ்சரஸ் ஃபெலோஸை நாங்கள் வெல்கம் பண்ண போகிறோம். ஒரு எக்ஸ் டேஞ்சர், ஒரு பிரசன்ட் டேஞ்சர். லெட்ஸ் கிவ் இட் அப் ஃபார் மைத்ரேயன் அண்ட் த மோஸ்ட் டேஞ்சரஸ் அஜய் கிருஷ்ணா. காசு மேலே காசு வந்தே கொட்டிக்கிற நேரம் இதே, காசு கதுவ ராசு லட்சுமிய தட்டிக்கிற வேலை இதே. தட்டுனா வெட்டத்தான் நொட்டனா நொட்டத்த ஆனந்தம் காவேரிதான். அட சுக்கிர உச்சத்தில் நக்குதான் மச்சத்தில் வந்தது கை காசுதான். மன்னதா எங்கும் பின்னதா ஐயா அண்ணாச்சி ஆனந்தம் ஐயாச்சி
காசு மேலே காசு வந்து கொட்டுற நிறம் இது ஏய் வாச கதவ ரசலட்சுமி தட்டுற வேலை இது அப்பா போடே போடே சாணி மேல கால வச்சா கட்டியாக ஷூ ஒத்தே 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 தேடி பாக்குற காலியத்தான் காணோம் தே 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 தேடி பார்க்கற காந்திய தங்கானோ தேசத்துல நானும் சந்தியத்தான் காணோம் ரூபா நோட்டுல வாடுதானு காந்தி பைனரைய ஜோரா புன்னகையை ஏந்தி காச பார்த்தா காந்தி தாத்தா போலே நாம் சிரிப்போம் வந்தாச்சு தென்னாசி வந்தாச்சு நமக்கு போட்டு சுக்கசே ஏய் காசு மேலே காசு வந்து கொட்டுற நிறம் இது வாசு கதவ ராசு லட்சுமியா தட்டிக்கிற வேலை இதே தட்டுனா நான் முடிஞ்சு வச்சா ராமலிங்கம் ஏய் சுந்தரலிங்கம் ஏய் ராமலிங்கம் கையில காசு சுந்தரலிங்கம் பையில தோசை ராமலிங்கம் சுந்தரலிங்கம் அப்பமுடே ஆஹா வீண் என்ன போடு போட்டு பாரு என்னது வீணையா ஐ நோ மேன் நம்ம மேன் சீனிவாசன் வச்சுக்கிட்டானே இதான் இந்தியில சிட்டாரே சமாளம் ஏய் நானும் நீ எந்த ஆடுகிற போது ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ நானும் நீயும் நாடுகிற போது அசந்தடிக்கும் ஊரு பிகிலடிக்கும் பாரு ஏய் டாப் டக்கர் ஜோடின்னு பேசும் ஆக மொத்தம் தேசம் வாழ்த்துங்கள வீசும் ஏய் ராமலிங்கம் சுத்துறா நின்னிங்கோ ரெண்டு வாசிங்கம் என்னாலும் ஊரெங்கோ நம்மோட தள்ளக்கட்டை ஏய் ராஜாதோ ஏய் காசு மேலே காசு வந்து கொட்டுகிற நிறம் இது வாசு கதவ ராசு லட்சுமிய தட்டிக்கிற வேலை இதே ஹே தட்டுனா தொட்டத்த கொட்டுனா விட்டத்த ஆனந்தம் காதலிதா சுக்குர உச்சத்தில் லக்குதா மச்சத்தில் வந்தது கை காசுதா என்றும் வந்ததா என்றும் விண்ணத்தா அண்ணாச்சி Come on. ஆனந்தா ஆயாச்சி இப்படி போடு. ஆனந்தா நமக்கு போடு தள்ளக்கடி. டப்பா குத்து ஹே, தள்ளக்கடி. ஹே, உடாலக்கடி டப்பா குத்து கண்ணா மைத்ரேயன் நீ வேற லெவலு தேங்க்யூ சார் சூப்பர்டா நீ கண்ணா அஜய் நான் உங்கள் ஃபேன் சத்தியமா அதாவது உன்னோட ரெண்டரிங் ஃபென்டாஸ்டிக் இந்த சாங்குக்கு ரொம்ப நல்லா இருந்தது நீ அவரோட நீ வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் போயிட்டு கடைசியில் ரெண்டுமே தக்கிட்ட தக்கா அது எல்லாமே அவர் தான் சொல்கிறாரு சரி சொல்லட்டும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அவர் கூட அட்ஜஸ்ட் பண்ணது ரொம்ப நல்லா இருந்தது தேங்க்யூ சார் ஏய் கண்ணா மைத்ரேயன் நீ வேற லெவலு உன்னுடைய எனர்ஜி லெவல்ஸே வேற பெரிய ஸ்டாரா பஸ் எல்லாம் கிடையாதா போடுங்க எது பஸ் அந்த இப்போ அது எல்லோ சொல்லுங்க கலர்ல இப்படி இப்போ பதில் சொல்லுங்க புகழ்றதுக்குள்ள நீ எல்லாம் இல்ல இப்போ கேட்கல சொல்லுங்க அதெல்லாம் உனக்கு தெரியாது ஏதோ சொன்னீங்களே இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இப்போ சொல்லுங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் நீ அதுதான் அக்ஷரா கேட்ட மாதிரி ஆமாம்மா எனக்கும் கோல்டு ஷவர் கொடுங்க
ஆமா இருடா ஏதோ மீன் மார்க்கெட் போய் என்ன ரெண்டு ஒண்ணு ரெண்டு அவசரப்படாத. மீன் போடுங்கன்ற மாதிரி சொல்ற இருடா தருவாங்கடா. ரொம்ப அழகா பிரசன்ட் பண்ணீங்க. எனக்கு இந்த பிரசன்டேஷன் நீங்க ஸ்டார்ட் பண்ணதுல எண்ட் வரைக்கும் ரொம்ப பிடிச்சது. நல்ல எனர்ஜி. மைத்ரேயன் இன்னைக்கு வேறொரு புது அவதாரம் எடுத்த மாதிரி இருக்கு இன்னைக்கு. தேங்க்யூ சார். மைத்ரேயா அஜய் ரெண்டு பேரும் எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. தேங்க்யூ சார். அடிங்கிற பூனை வெடி மாதிரி ஆரம்பிச்சு இப்போ ஆனை வெடியா வளர்ந்து நிக்கிற மைத்ரேயா, எங்கள் ஜூனியர் சூப்பர் சிங்கர் நயனோட நம்பிக்கை நட்சத்திரமே, வாழ்க உன் கலைப்பணி. நாங்க கூட இருந்து வாழ்க்கை தேங்க்யூ சார். மேடம் இன்னொரு விஷயம் தெரியுமா, முன்னாடியே இவனுக்கு வந்து மீனா மேடம் ஏதோ தெரியும் அப்படின்னு வேற பேசிக்கிட்டா. ரஜினி சாரோட பல்ல அவங்க தான் பிடுங்கிட்டாங்க. வீங்கி போச்சு இப்படி எஜமான் படத்துல. ஹலோ ஹலோ ஹலோ, அதெல்லாம் தப்பு. நான் சும்மா பல்லு வளர்க்கறதுக்கு ஒன்று குச்சி கொடுத்தா அவர் மொத்தத்தையும் ஒரே நாளில் காலி பண்ண நான் என்ன பண்ணுறது? ஒன்னொன்னா கொடுக்கல, ஒரு நாள் ஒவ்வொரு நாளும் டெய்லி கொடுத்து அனுப்ப முடியுமா? அது எவ்வளோ கஷ்டம். பக்கத்து வீடு தானே, அப்படியே தூக்கி சேரணும்ல. ஓ அப்படி. அது கீழே பட்டுச்சுன்னா அழுக்காயிடும்ல, திருப்பி அதை எப்படி வாய்க்குள்ள வைக்கிறது, இது பண்றது. அதனால தான் ரஜினி சார் வந்துட்டு இப்படி வாயால இப்படி பிடிச்சிருவாரு. ஓ அப்படி. கரெக்ட். அந்த ஒரு இது இருக்குல்ல அவருக்கு. இது எனக்கு அப்போ ஸ்ட்ரைக்கே ஆகலடா. நீங்க அப்பவே எனக்கு சொல்லியிருக்கணும். உங்க பெர்ஃபார்மன்ஸ் பத்தி கூட சொல்லட்டுமா, பேசலாமா? சூப்பரா இருந்தது. சூப்பர்னா சூப்பர், அவ்வளோ சூப்பரா இருந்தது. தேங்க்யூ. உங்களோட ப்ரெசன்டேஷன் வாஸ் ஃபேபுலஸ். அது என்ன ஒரு கான்ஃபிடென்ஸு அது. ஏன்னா பிகாஸ் அதில் வந்து நீங்கள் பாட்டு பாடுறது ஒரு விஷயம், அதுக்கு நடுவில் இந்த எக்ஸ்ட்ராஸ் எவ்வளோ இருக்குது தெரியுமா? எல்லாமே நீங்கள் தான் பாடினீங்க. அந்த எக்ஸ்ட்ராஸ் கொடுத்தது எல்லாமே நீங்கள் தான் பண்ணீங்க. செம்ம ப்ரெசன்டேஷன், செம்ம ஒரு கான்ஃபிடென்ஸு. என்ன பண்ணல, ஒரு பஸர் கொடுக்கலாமே. ஏன்னாமா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ப்ரெசன்டேஷன், அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸு. என்ன வேணா நடக்கட்டும், நான் சந்தோஷமா இருப்பேன். உசுருக்கு வரணும் வேணும், உல்லாசமா இருப்பேன். என்ன வேணா நடக்கட்டும், நான் சந்தோஷமா இருப்பேன். உசுருக்கு வரணும் வேணும், உல்லாசமா இருப்பேன். எனக்கு ராஜாவானா, எனக்கு ராஜாவானா, எனக்கு ராஜாவானா, வாழுற எதுவும் இல்லைனாலோ ஆளுங்க. எனக்கு ராஜாவானா, வாழுற எதுவும் இல்லைனாலோ ஆளுங்க. வெல்கம் பேக் மக்களை. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சர்ஃப் எக்ஸல் மேக்டிக் வழங்கும் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 9 பவர்ட் பை KAG டைல்ஸ், கார்டியா செக் நல்லெண்ணெய் மற்றும் பெப்சிடென்ட் 12 hours ஜெர்மி செக். ட்ரஸ்டட் ஹோம் பார்ட்னர் DAC டெவலப்பர்ஸ். Co-presented by Puma Innerwear for Women, Darling Electronics and Furnitures மற்றும் Britannia Milk Bikis. ஓகே, சூப்பர் சிங்கர் ஜூனியர் 9ல அடுத்ததா பாடுறதுக்காக நம்ம செல்ல குட்டி தன்யஸ்ரீ ரெடியா இருக்காங்க. அவங்க கூட வராங்க நம்மளோட சூப்பர் சிங்கர் ஸ்டார் மான்சி. மல்லிகையே மல்லிகையே மாலையிடும் மன்னவன் யார் சொல்லு சொல்லு. மல்லிகையே மல்லிகையே மாலையிடும் மன்னவன்
இது காதலின் அறிகுறிதான். தாமரையே தாமரையே காதலிக்கும் காதலன் யார் சொல்லு, சொல்லு. மாமன்டாடு என்னடி கொஞ்சம் சொல்லு கண்மணி, புது வெட்கம் கூடாதடி. காதல் பேசும் பூங்கிளி உந்த நாளை சொல்லடி, நீ மட்டும் நழுவாதடி. அவன் முகம் பார்த்தால் அது பசிப்பாகும், அவன் நிறம் பார்த்தால் நெஞ்சில் பூ பூக்கும். உந்தன் கண்ணிரண்டில் மின்னும் வெட்கம் பார்த்து அறிவேன். சொல்லு, உன் காதலன் யாரம்மா? மல்லிகையே மல்லிகையே மாலையிடும் மன்னவன் யார் சொல்லு, ஹே சொல்லு. தாமரையே தாமரையே காதலிக்கும் காதலன் யார் சொல்லு, சொல்லு. உள்ளம் கவ செல்வனா குறும்புகளை மன்னனா, மன்மதனின் தோழனோ ஸ்ரீராமனா, அவன் முகவரி சொல்லடி. மல்லிகையே மல்லிகையே மாலையிடும் மன்னவன் யார் சொல்லு, ஹே ஃபென்டாஸ்டிக், சூப்பர். அதாவது மானசிக்கு ஈக்குவலாக தன்யஸ்ரீ இந்த சாங்கில் அந்த ஃபீல் நீ வந்து முயற்சி பண்ணதுக்கே உன்னை பாராட்டணும். ஏன்னா இட்ஸ் நாட் எ ஈஸி சாங். உன்னை விட சீனியர் அவங்கள மேட்ச் பண்ணி நீ வந்து ட்ரை பண்ணதே எனக்கு ரொம்ப பிடிச்சது. தேங்க்யூ சார். இது வந்து தமிழில் வந்து தேவா சார் பண்ணியிருக்காரு. இது ஒரிஜினல் வந்து கீரவாணி, ஆஸ்கார் நாயகர் அவர் கீரவாணி அவர்கள் கம்போஸ் பண்ணி, மரகதமணி தமிழ். மரகதமணி அந்த நேம், கீரவாணி அவர்கள் நாங்கள் ட்ராவல் பண்ணது, சித்ரா அவர்கள் அவங்களோட ஜெர்னி ஒரு 39 to 40 இயர்ஸ் இந்த சினிமா. இதெல்லாம் குழந்தைங்க எல்லாம் பாடும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு தெரியுமா? அதெல்லாம் அந்த பாதையில் வந்து இங்கே உட்காந்து கேட்கும்போது அது ஒரு தெரியாத ஒரு சந்தோஷம் எங்களுக்கு. அது கொடுத்தீங்க நீங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். ஃபென்டாஸ்டிக். உங்கள் ஜெர்னி பற்றி சொல்லவே வேண்டாம். உங்கள் கூட ஒரு 2000க்கு மேலே பாட்டு பாடினதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். சினிமாவில் ஒரு more than 2000 சாங்ஸ் அவங்க சீக்கிரமாக பாடிட்டு போயிடுவாங்க. நான் வந்து உட்காந்து எவ்வளவோ அவங்களுக்காக வெயிட் பண்ணுவேன். இதெல்லாம் பேசாதீங்க, தப்பு. அபாண்டமான ஹலோ, போய் சொல்றேன். சும்மா இருக்குமா? சித்ராமா உண்மையை சொல்லுங்க சித்ராமா, என்ன நடக்கும்? நான் வந்து 6 மணிக்கு வந்து உட்காருவேம்மா. நெக்ஸ்ட் டே 6 மணி காலையில 7 to 9 கால் ஷீட் வாய்ஸ் மிக்சிங் கொடுப்பாங்க. கரெக்டாக 7 மணிலேருந்து நான் வந்து இப்படியே உட்காந்து வெயிட் பண்ணி அப்போ அங்கேருந்து ஃபோன் பண்ணி, மனோ சார் கிளம்பியாச்சா ஆன் த வே அவன் வந்து யாரோ சொல்லிகிட்டே இருக்காங்க. அப்போ தான் தூங்கியே எந்திரிக்கல. 9 மணிக்கு கால் ஷீட் முடியும். 8:30 மணிக்கு வந்து 5 நிமிஷத்தில் பாட்டு ஒரு வாட்டி கேட்குறது, பாடுறது, போடுறது, அவ்வளோதான் மனோக்கு. ஆனால் நான் 1.5 மணி நேரம் நானும் தூங்கி இருப்பேன் இல்லையா? அது இல்லாமல் என்னை 7 மணிலேருந்து நான் வெயிட் பண்ணி 8:30 மணிக்கு வந்து 9 மணிக்கு முடிச்சுட்டு போயிடுவார். அதுதான் மனோ. கிராஸ்பிங், பயங்கர ஃபாஸ்ட் கிராஸ்பிங். நான் ஒன்று சொல்லணும், இந்த விஷயத்தில் வந்து நானும் பல தடவை வந்து ரொம்ப அவஸ்தைப்பட்டிருக்கிறேன். கரெக்ட் டைமுக்கு சொன்னால் அந்த டைமுக்கு நம்ம போயிடுவோம், ஆனால் மற்றவங்க யாரும் வரமாட்டாங்க. அதுவும் நம்மளுக்கு ரெடி ஆகணும்னா 2 hours பிஃபோர். அவங்கெல்லாம் ஜஸ்ட் ஏந்திரிச்சு ட்ரெஸ் மாற்றிட்டு வந்தால் போதும். பட் ஃபார் மீ சம்டைம்ஸ் கெட்டப்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஹெவி கெட்டப்ஸ் இருக்கும்போது 3 மணி நேரம் கூட ஆகும் எனக்கு ரெடி ஆகிறதுக்கு. அதில் 7 மணி கால் ஷீட்டு, அதுவும் வந்து சன்ரைஸ் கால் ஷீட் எல்லாம் வைப்பாங்க சம்டைம்ஸ். பல நேரத்தில் நான் ரெடி ஆகிட்டு பல நேரத்தில் யாரும் வராமல் நான் ஃபஸ்ட்டு போய் நின்றுட்டு
ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் நான் நிறைய. அது நீங்க சொல்லும்போது நானும் நினைப்பேன், தெரிஞ்சிருந்தா நானும் கொஞ்ச நேரம் தூங்கியிருப்பேனே அப்படின்னு நானும் நிறைய நினைச்சிருக்கிறேன். இந்த ப்ராப்ளம் எல்லா இடத்துலயும் இருக்கு பாரு மகாப்பா. என்ன மகாப்பா? சித்ராமா ஒத்துக்கவே மாட்டாங்க சித்ராமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பேச விட மாட்டாங்க, நம்மளால பேச முடியாது அவங்க அளவுக்கு. ஃபென்டாஸ்டிக்மா, வாட் இஸ் சாங் செலக்ஷன், சூப்பர். பண்ணி மேனேஜ் பண்ணிட வேண்டியது. தன்யஸ்ரீ, மானசி எப்படி பாடினாங்களோ கூடவே நீயும் டிராவல் பண்ணிட்டே இருந்தேன். அதுக்கும் என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ மேம். 2 பேரும் நல்ல ஆக்டர்ஸ். தேங்க்யூ ரொம்ப மேம். அழகா பண்ணீங்க. காட் பிளஸ். தன்யா, சார். மானசி, சார் ஐயோ எப்படி சொல்கிறேன்னு தெரியலம்மா. நாட்டுப்புற தேவதைகள் மாதிரி இருக்கீங்கம்மா அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு. பாவாடை தாவணி, அவங்க நிற்கிற விதம், இதெல்லாம் நாட்டுப்புறத்தில் ஒன்று. தன்னை கட்டிக்க போகிற கணவர் எப்படி இருக்கணும் அப்படின்லாம் அந்த பெண்கள் ஆசைப்படுவாங்க. அவங்க உட்காந்து இது மாதிரிலாம் பேசிக்கிறது வழக்கம். இதுதான் பாடலாக வந்தது. நாட்டுப்புறத்தில் நிறையா இருக்குது. நான் கூட ஒரு பாட்டில் வச்சிருக்கிறேன். அவன் யாரோ என்ன ஊரோ என்ன தூக்கிட்டு போக போறானோ, ஊரறிய வருவானோ உள்ளமெச்ச வருவானோ, ஆம்பல அவன் மாப்பல தன தந்தனத்தா அவன் தோலுல அவன் பூமால, ராசா மாறி இருக்கணுன்னு தேவையும் இல்லை, என்ன ராணி போல பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, காசு பணம் காரும் பைக்கும் தேவையும் இல்லை, என்ன ஊரை சுற்றி காட்டணுன்னு அவசியம் இல்லை, காவலுக்கு நெருப்பா காதலுக்கு பொறுப்பா, தான நன்னா தான நன்னா அடி எங்கடி போகுது இன்னும் கொஞ்சம் காலம் இருக்கு இன்னும். இந்த மாதிரி தன்னை கட்டிக்க போகிற கணவன் இப்படிலாம் இருக்கணும், அப்படிலாம் என்னை வச்சு பார்க்கணும் அவசியம் இல்லை, எனக்கு ஒரு நல்ல காதலனாக இருக்கணும், நல்ல கணவனாக இருக்கணும்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி ஒரு உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய இந்த பாடலை அப்படியே கிராமத்து தேவதைகளாக வந்து பாடி எங்களை அப்படியே மெய்மறக்க செய்த 2 குழந்தைங்களுக்கும் எல்லாரும் சார்பாக வாழ்த்துக்கள். கலைமொழி எப்போ உங்களோட இருப்பாங்க. அருமையான ஒரு பாட்டு தேர்வு, ரொம்ப ரம்யமாக இருந்தது. ஏன்னோ எவ்ரிதிங் வாஸ் லைக் ஒரு பியூட்டிஃபுல் ப்ரீஸ் மாதிரி அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல. ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா பாடினீங்க, ரொம்ப அழகாக இருந்தது. தேங்க்யூ ஆல் மேம். தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ மேம். அந்த பாட்டுக்கு தகுந்த மாதிரி அவங்க என்ன பண்ணாங்களோ கிட்டத்தட்ட அதே மாதிரி ஏன்னோ பேசுறது, பாடுறது, கேட்குறது, சினுங்கிறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் ரொம்ப க்யூட்டாக பண்ணீங்க. ஸோ ரொம்ப அழகாக பண்ணீங்க. அந்த பெர்ஃபார்மன்ஸ் கூட வந்து அந்த பாட்டுக்கு தகுந்த மாதிரி ஏன்னோ எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் ரொம்ப க்யூட்டாக இருந்தது. வெரி நைஸ். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். ஏதாவது கொடுங்க கொடுங்க. கொடுங்க கொடுங்க. ஆ, தேங்க்யூ லவீஸ், ரொம்ப ரொம்ப நன்றி. தன்யஸ்ரீ, ஃபர்ஸ்ட் டைம் வந்து உங்களோட கோல்டன் பஸர் மொமெண்ட்ல இது எப்படி இருக்கு? ஹாப்பியாக இருக்கு. ஜாலியாக இருக்கா? இதுக்கப்புறம் நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் உங்ககிட்ட இருந்து, புரியுதா? தேங்க்யூ ஆல் பிரிட்டி லேடிஸ், ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச். அடுத்த டூவெட்டை பாடுவதற்காக 2 பேர் வராங்க. நம்மளுடைய சூப்பர் சிங்கர் ஸ்டார் பாலாஜியும் புரோகிதாவும் வராங்க. Oh, butterfly, butterfly, ஏன் விரித்தாய் சிறகை, வா வா ஹோ butterfly, butterfly, ஏன் விரித்தாய் சிறகை, அருகில் நீ வருவாய, உனக்காக
அகப்படாமல் பறந்து போகிறாய். நிழலை போல தொடரும் என்னை மறந்து போகிறாய். ஆஹா, உனக்கு யாரும் தடையும் இங்கு விதிப்பதில்லையே. ஆஹா, எனக்கும் கூட அடிமை கோலம் விதிப்பதில்லையே. உனை நான் சந்தித்தேன், உலகே சிந்தித்தேன். என்னை நீ இணை சேரும் திருநாள் வருமோ? Butterfly, butterfly. ஆஹா, butterfly, butterfly. மலர்கள் தோறும் நடந்து போகும் சிறிய ஜீவனே, உந்தன் மனதை கொஞ்சம் இரவல் கேட்கும் எனது ஜீவனே. விழிகள் 100 கடிதம் போட்டும் பதில்கள் இல்லையே. விரக தாபம் மணலை மூட்டும் பருவம் தொல்லையே. உன்னை நான் கொஞ்சத்தான் வடிமேல் துஞ்சத்தான் தினம் நான் எதிர்பார்க்கும் திருநாள் வருமோ? Butterfly, butterfly. Oh, butterfly, butterfly. ஏன் விரித்தாய் சிறகை? Kawa ho, butterfly, butterfly. நீன் விரித்தாய் சிறகை. அருகில் நீ வருவாயோ? உனக்காக திறந்தே மனதின் கதவை. ஆஹா, butterfly, butterfly, butterfly. ஒட்டுமொத்த செட்டு மணி அண்ட் பேண்டுக்காக எந்திரிச்சு நின்று கை தட்டினாங்க. வி லவ் யூ மணி அண்ட் பேண்ட், அவர் பட்டர்ஃப்ளைஸ். தேங்க்யூ. இந்த சாங்கோட கிரியேட்டர்ஸ் ராஜா சார், வாலி சார், அவங்களுக்கு ஒரு பெரிய வணக்கம். எஸ்பிபி சார், ஆஷாஜி, இன்னைக்கு அந்த பாட்டு அப்படியே இங்கே அழகாக வாசிச்ச நம்ம மணி பேண்ட் எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் பெரிய பெரிய வணக்கம். பாலாஜி, நான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் உங்களை நீங்கள் மேடையில் பாடுறது இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்க, ரொம்ப அழகாக பாடினீங்க. ரொம்ப சந்தோஷம். ரோஹிதஸ்ரீ மேம், என்ன இம்ப்ரூவ்மெண்ட்டு! தேங்க்யூ மேம். அந்த சின்ன சின்ன ஆசையிலிருந்து நீ இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கேன். ஒவ்வொரு பாட்டுலையும் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் காமிச்சு இன்னைக்கு இந்த பாட்டை அட்டெம்ட் பண்ணுறதே பெரிய விஷயம். நீ ரொம்ப அழகாக பாடியிருக்கேன். தேங்க்யூ மேம். அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் ஆஹா ஓ பட்டர்ஃப்ளை, அதெல்லாம் ரொம்ப அழகாக பாடினீங்க. தேங்க்யூ மேம். நிறைய இடம் ரொம்ப அழகாக இருந்தது. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ மேம். புரோகிதா தங்கம், சார், சூப்பராக பாடினீங்கம்மா. தேங்க்யூ சார். தனித்துவமான இந்த குரல் திறமைக்கு கண்டிப்பாக நீங்கள் வைக்கம் விஜயலட்சுமி அம்மா மாதிரி உங்களுக்கு தனித்துவமான பேர் எப்போ நிலைச்சு நிற்கும் அப்படின்னு நான் வேண்டி வாழ்த்துறேம்மா. தேங்க்யூ சார். ஓகேங்க சார். நல்லா முன்னேறிக்கிட்டே வரீங்க. வாழ்த்துக்கள், நல்லா பண்ணுங்க, பாடுங்க. முதல்ல இந்த சாங் டுயட் ரவுண்டில் இந்த சாங் செலக்ட் பண்ணதுக்கு சூப்பர் சிங்கர் டீமை பாராட்டுறோம். ஏன்னா
இந்த மாதிரி எக்ஸ்ட்ரானரி மெலடிஸ் இந்த ஏஜில் அவங்க பாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு இந்த மேடையில் கிடைக்கிறதுன்றது இட்ஸ் நாட் ஈஸி. புரோஹிதா, சார் அதாவது இந்த வயசுக்கு இந்த பாட்டு நீ பாடுறதே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும் இருக்குன்னு. தேங்க்யூ சார். இந்த மேடையில் நானும் இருக்கேன், புரோஹிதா என்ன ப்ரூவ் பண்ணுறாதுன்னு சொல்லி. நீ நிஜமாவே சூப்பராக பாடிருக்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம் உன்னை பார்த்தது, உன்னுடைய சிங்கிங் கேட்டது. காட் பிளஸ் யூ கண்ணு. தேங்க்யூ சார். மீனா மேடம் அப்படியே ரசிச்சுட்டு இருந்தீங்க எங்க செட்டோட பட்டர்ஃப்ளைய. ஆமா, உண்மையிலேயே அப்படிதான் இருந்தது. புரோஹிதா, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு வாய்ஸ். இன்ஃபேக்ட் எனக்கு அது வந்து ஒரு கணீர் வாய்ஸ் மாதிரி இருந்தது. அண்ட் ரொம்ப அழகா பாடினீங்க. நீங்க இந்த செட்டப்பே பார்க்கும்போது அந்த லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு அந்த சில் அவுட்ல அந்த புகையில ஒரு குட்டி பட்டர்ஃப்ளை மாதிரி தான் நீங்க இருந்தீங்க. ரொம்ப அழகா இருந்தது, ரொம்ப அழகா பாடினீங்க. அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் காட் பிளஸ் டு யூ. தேங்க்யூ. அண்ட் பாலாஜி, you were extremely fabulous. ரொம்ப என்ஜாய் பண்ணேன். பாலாஜி 1 வீக் வந்து புரோஹிதாவோட நீங்க டிராவல் பண்ணி ஃபுல்லா ப்ராக்டிஸ் செஷன் அது இதுன்னு இருந்தது. ஸோ எப்படி அவ கரெக்டா பிக்கப் பண்ணிக்கிறாங்களா, சொல்லி கொடுக்கறதெல்லாம் வந்து அவ கிராஸ் பண்ணிக்கிறாளா, என்ன எப்படி இருந்தது? அவள் வந்து ஒரு களிமண் மாதிரி, லைக் நீங்கள் சொன்னோடனே இன்ஸ்டண்ட்டாக கிராஸ் பண்ணிக்கிறா. ஸோ நேற்று கூட குட்டி குட்டி கரெக்ஷன் இருந்தது, சொன்னோன்னே இமீடியட்டாக ஷி கிராஸ் பிட். ஸோ வெரி ஃபாஸ்ட். பாலாஜி அண்ணா எப்படி புரோஹிதா? பாலாஜி அண்ணா வந்து எனக்கு தான் சொல்லி தருவாங்க. புரோஹிதஸ்ரீ மேம். புரோஹிதஸ்ரீ நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க. ஓகேங்க. நான் பாடினது 100% நான் சொல்லலைன்னா கூட அந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக ஒரு பஸர் கொடுக்கலான்னு இருக்கேன். கொடுக்கட்டுமா? கொடுங்க. சாங்க உள்ளார வந்தானா பொல்லாத வேங்க. சாங்க உள்ளார வந்தானா பொல்லாத வேங்க. ராம வாங்க பல்பை வீங்க மரப்போட நிப்பானா முட்டாம போங்க. என்ன நடந்து தெரியுமா புரோஹிதா? 2 பேர் சீரியல், விஜய் டிவியில் 2 சீரியல் இருக்குது. ஓகேயா? சூப்பர், மோதல் காதல், அப்புறம் ஈரமான ரோஜாவே. அவங்களோட ஹீரோயின்ஸ் வந்து கோல்டன் பஸர் வாங்கினதுனால உன் கூட வந்து டான்ஸ் ஆடினாங்க. அப்புறம் பாலாஜி அண்ணா உன் தலை மேலே க்ரௌன் வச்சிருக்காரு, தொட்டு பார்த்தியா க்ரௌனு? அதுக்கப்புறம் வந்து கோல்டன் பெர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ஒரு பட்டம் வர கொடுத்துருக்காங்க. சூப்பர் தானே? சூப்பர்க்கா. சூப்பரா, குயின் பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்க பார்க்க. தேங்க்யூக்கா. ஜாலி தானே? ஹாப்பிக்கா. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ். சரி, 2 கரடி போன வாரம் சித்ராமா கொடுத்தாங்களே, என்ன அதுங்களாம் ஒழுங்கா இருக்கா? சாப்பிடுதுங்களா ஒழுங்கா டைமுக்கு? இல்ல, கட்டி தான் வச்சிருக்கோம். கட்டி வச்சிருக்கீங்க? சூப்பர். தலைகீழ கட்டி வச்சு அடி. அதை என்னது ஈனு மீனு, அது என்ன பேரு? மீனு மீனா. இன்னைக்கு நிஜமாலே மீனா உட்காந்துருக்காங்க தெரியுமா? தெரியுங்கக்கா. இவங்களையும் கூட்டிட்டு போயிடலாமா வீட்டுக்கு? இவங்களையுமா? வர சொல்லலாம்க்கா. கண்டிப்பா வர, கண்டிப்பா வர. அந்த கியூட்டி கூப்பிடும் போது நான் வராம இருப்பேனா? வரேன்னு சொல்லிட்டாங்க புரோஹிதா. ஓகேங்க. ஓகேயா? மாக்காப்பாவும் கூட வரேன்றான், என்ன பண்ணலாம்? அப்பளும் நீங்களும் கூட வாங்க. நானும் கூட வரட்டுமா? ஆமா. பர்லியார் பிரிட்ஜ்ல இருந்து தள்ளி விட்டுற மாட்டேன். தேங்க்யூ புரோஹிதா. சூப்பர் சிங்கர் ஜூனியர் 9ல அடுத்ததா அவரோட கெட்டப் பார்க்கும்போது அப்படிதான் வராரு அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகுது. பட் அவர் வருவாரா அப்படின்றது எனக்கு தெரியல. அண்ட் அவங்க பக்கத்தில் உட்காந்து அவங்க பார்க்கும்போது அது இன்னும் ஃபீல் ஆகுது. மீனா மேடம்க்கு என்னென்ன ஃபீல் ஆக போதோ அப்படின்றத நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், ஒரு பெரிய கை தட்டலோட லெட்ஸ் வெல்கம் ஸ்ரீனிதா. அவங்க கூட பாட வராங்க சூப்பர் சிங்கர் ஸ்டார் அபிலா. மின்சார பூவே பெண் பூவே மெய் தீண்ட வேண்டும் என்னோடு வாராய் என் ஆசை யோசை கேளாய். மின்சார பூவே பெண் பூவே மெய் தீண்ட வேண்டும் என்னோடு வாராய் என் ஆசை யோசை
ஆசையோசை கேளா மாலையில் உன் மார்பினில் நான் துயில் கொள்ள வேண்டும் காலையில் உன் கண்களில் நான் வெயில் காய வேண்டும் சகியே 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 என் மீசைக்கும் அசைக்கும் பூசைக்கும் நீ வேண்டும் மின்சார கண்ணா மின்சார கண்ணா என் மன்னா என் நாடை கேட்டு என் பின்னே வாராய் என் ஆசை கோசை கேளாய் உததில் விழும் பூக்களை நீ மடியேந்த வேண்டும் நம்பிடும் பெருமூச்சிலே நீ குளிர் காய வேண்டும் மதனா 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 என் கோவக்கும் தேவைக்கும் சேவைக்கும் நீ வேண்டும் மின்சார கண்ணா ஒரு ஆணுக்கு எழுதிய இலக்கணம் உன்னிடத்தில் கண்டேன் என் பாதத்தில் பள்ளிக்கொள்ள உனக்கு ஒரு அனுமதி தந்தேன் ரித்ரேரி சத்சாத நின்னேனி ரித்ரேரி தத்தாத தகதகட நிசாரி நிசா ஒரு ஆணுக்கு எழுதிய இலக்கணம் உன்னிடத்தில் கண்டேன் கதை சாரி என் பாதத்தில் பள்ளிக்கொள்ள உனக்கு ஒரு அனுமதி தந்தேன் சரித நிசனி தந்த மகதி என் நாடை தாங்கிக் கொள்ள என் கூந்தல் ஏந்திக் கொள்ள உனக்கொரு வாய்ப்பல்லவா நான் உண்ட மிச்சப்பாலை நீ உண்டு வாழ்ந்து வந்தாய் மோட்சங்கள் உனக்கல்லவா வானம் வந்து வளைகிறதே வணங்கிடவா மின்சார பூவே பெண் பூவே மெய் தீண்ட வேண்டும் என்னோடு வாராய் என் ஆசையோசை கேளா கண்ணா கண்ணா வெண்ணிலவை தட்டி தட்டி செய்து வைத்த சிற்பம் ஒன்று கண்டேன் அதன் விழிகளில் வழிவது அமுதல்ல விஷம் என்று கண்டேன் அதன் நிழலையும் தொடுவது பழி என்று விலகி விட்டே வாழ்விழியால் வலை விரித்தாய் வஞ்சனை வெல்லாது மலைகளிலே மீன் சிக்கலாம் தண்ணீர் என்றும் சிக்காது வா என்றால் நான் வருவதில்லை ஓ என்றால் நான் மறைவதில்லை இது நீ நான் என்ற போட்டி அல்ல நீ ஆணையிட்டு ஜோடி கொள்ள ஆண்கள் யாரும் பூக்கள் அல்ல மின்சார கண்ணா என் மன்னா என் நாடை கேட்டு என் பின்னே வாராய் என் ஆசை கோசை கேளாய் தக்கிட்ட தக்கிடதகத தின்ன ததின் கிடகதோங்கு ததின் கிடகதோங்கு ததின் கிடகதோ தத்தகிடதோம் தத்தகிடதோம் தீம் தகிடதோம் தீம் தகிடதோம் தொம் தகிட 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 தகிடதோங்கு தக்கிட்ட தோங்கு தகிட தகதிந்தி தத்தோம் தகதிந்தி தத்தோம் கிடதிந்தி தத்தோம் தகதிந்தி 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 தத்தோம் தகதிந்தி தத்தோம் கிடதிந்தி தத்தோம் தகதிந்தி தகதிந்தி
வாவ், நீ பாடுறியா நான் பாடட்டுமா? நீ சூப்பர் சிங்கர் ஸ்டார்னா நான் சூப்பர் சிங்கர் ஜூனியர்டான்னு வெறி கொண்டு வாத்தீஸ். ஃபென்டாஸ்டிக் அபிலாஷ் சார் ஃபென்டாஸ்டிக். அதாவது அந்த கேரக்டராக மாறிட்ட நீ. தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ. அதனால தான் அவ்வளவு. ஆனால் உன்னை துரத்து ஸ்ரீனிதா ஃபென்டாஸ்டிக். தேங்க்யூ சார். ரொம்ப நல்லா இருக்கு. பட் அதாவது உன்னுடைய ஸ்டேஜ் ப்ரெசன்டேஷன் ஆஃப் சாங் அது ரொம்ப பிடிச்சது எனக்கு. தேங்க்யூ சார். அந்த கேரக்டராக நீ வந்து அந்த மேடையில் இருக்கணும் அப்படின்றது, ப்ளஸ் உன்னுடைய சிங்கிங் போர்ஷன்ஸ் மறக்காமல் நீ பாடினதுக்கு. பட் அதில் ஃப்ளாஸ் இருக்குது, இல்லைன்னு இல்லை. இது நீ வந்து சூப்பராக பாடுவேன்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்குது. ஃபென்டாஸ்டிக், சூப்பர். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். அபிலாஷ், ஸ்ரீனிதா, அம்மா சூப்பர், ரொம்ப நல்லா இருக்கு. மனோ சார் சொன்ன மாதிரி அங்கங்கே கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்ததானே இந்த வயசில் இந்த பாட்டு நீ இந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேங்கிறது ரொம்ப பெரிய விஷயமா சொல்லணும். தேங்க்யூ மேம், தேங்க்யூ மேம். நல்ல பிரெத் கண்ட்ரோலோட இந்த பாட்டு தைரியமாக. அபிலாஷ் வந்து ஆல்ரெடி என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ணியாச்சு, அவர் நிறைய ஃபிலிம்ஸில் எல்லாம் வேற பாடிட்டாரு. அவரோட சேர்ந்து நீ என்ன சொல்கிறது, போட்டிக்கு போட்டியாக நின்று பாடினேங்கிறது ரொம்ப சந்தோஷம் ஸ்ரீனிதா. தேங்க்யூ மேம். ஸ்ரீனிதா சார், சூப்பர் சிங்கர் மேடைக்கு வர வேண்டிய தகுதியான பொண்ணுமா நீன்னு அப்படின்னு நிரூபிச்சிட்டீங்க. அதாவது உங்களுடைய துணிச்சல், இந்த பாட்டை எடுத்து நீங்கள் பாடணும்னு நீங்கள் துணிச்சலாக இறங்குனதுக்கு ஒரு சல்யூட்டு. தேங்க்யூ சார். அப்படியே எனக்கு ஸ்டேஜில் பார்க்கும்போது அப்படியே பெண் சிறுத்தை மாதிரி இருந்துச்சு. நீ பாட்டு பாடுறதை ரசிக்கிறதா இல்லை நீ நிற்கிற ஸ்டைலு, அந்த நீ பாட்டு நீ எல்லா பாட்டையும் சிரிச்சுக்கிட்டே பாடுவேன். ஆனால் அந்த ஒரு பாட்டில் வந்து அப்படியே வாழ்ந்தேன். அப்படியே நான் அந்த படம் பார்க்குற மாதிரி இருந்துச்சுமா. சூப்பராக இருக்கு. அபிலாஷ், 2 பேரும் பிரிச்சிட்டீங்க, சான்ஸே இல்லை. ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், ரொம்ப திருப்தியாக ரசிச்சுக்கிட்டு இருக்கேன். வாழ்த்துக்கள். பியூட்டிஃபுல் எஃபர்ட், சூப்பராக இருந்தது. இன்ஃபேக்ட் நீங்கள் சிரிச்சு நான் இப்போ தான் பார்க்குறேன். அந்த பாட்டை ஆரம்பிச்சதுலேருந்து அந்த ஆட்டிடியூட் என்ன, நிற்கிற ஸ்டைல் என்ன, அவங்க ஆக்சுவலி அந்த நீலாம்பரியாவே மாறிட்டாங்க. ஸோ நடக்கிறது, நிற்கிறது, பாடுறது, சிரிப்பே இல்லை, சுத்தமாக ஃபேஸில் சிரிப்பே கிடையாது. அந்த ஆட்டிடியூட் தான் ஃபுல் ஃபேஸில் இருந்தது. அதில் அந்த பாடின விதம் ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்தது. ஐ ரியலி அப்ரிஷியேட் யுவர் எஃபர்ட். இப்போவே நீங்கள் இந்த அளவுக்கு நல்லா பாடுறீங்கன்னா யூ வில் ரியலி ஹாவ், you have lots of potential and you really will go heights. All the very best. Thank you ma'am, thank you ma'am. மேடம், எங்களுக்கு ஒரு நியூஸ் வந்தது. நீலாம்பரி ரோல் நீங்கள் பண்ண வேண்டியதாக இருந்தது அப்படின்ற ஒரு நியூஸ் வந்தது. அது அப்படியா மேடம்? ஆமாம், ஆக்சுவலி நான் தான் பண்ணியிருக்க வேண்டியது, கேட்டிருந்தாங்க. பட் அப்போ வரைக்கும் வந்து நான் ரஜினி சாரோட பேராக பண்ணி ரொம்ப ஒரு நல்ல இமேஜ், ஒரு பாசிட்டிவ் இமேஜ் இருக்கிற டைமில் வந்து இந்த கேரக்டர் பண்ணால் நல்லா இருக்காதுன்னு எங்கள் அம்மா தான் ஃபஸ்ட்டு சொன்னாங்க. அவங்க சொன்னது ஒரு பக்கம் சரியாக இருந்தாலும் எனக்குள்ள ஒரு ஆர்டிஸ்டாக ஐ வாண்டட் டு டூ தட் நெகட்டிவ் கேரக்டர். பட் அந்த நேரத்தில் அப்போ இருக்கிற அந்த இமேஜில் அந்த டைமில் அது சரியாக வராதுன்னு எங்கள் அம்மா ஃபீல் பண்ணி வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் இந்த படம் மிஸ் ஆயிடுச்சு. ஆமாம், கரெக்டாக அதே மாதிரி ஒரு சேரில் உட்காந்துருக்கீங்க. ஒன்றும் இல்லை, ஒரு பிஜிஎம் போட்டு அப்படியே அந்த காலை தூக்கி போட்டு உங்களை நாங்கள் வில்லியாக பார்க்கணும்னு ஒரு ஆசை மேடம். படையப்பா தானே மேடம் வேணும் உங்களுக்கு? இப்போ நான் ஒரு படையப்பா உங்களுக்கு ரெடி பண்றேன். மனோ சார், நீங்க தான் படையப்பா. அந்த கண்ணாடியை நீங்க போட்டு இல்ல, இது படையப்பா இல்ல, பெரியப்பா. வந்துட்டாரா என் தலைவன், வந்துட்டாரா தலைவா. வயசானாலும் உன் அழகும் ஸ்டைலும் இன்னும் மாறவே இல்லை. இது உலகத்தில் அதிகமாக ஆசைப்படுற ஆம்பளையும் அதிகமாக ஆசைப்படுற பொம்பளையும் நல்லா வாழ்ந்த சரித்திரமே கிடையாது. தலைவரே, அது அதிகமா அவஸ்தைப்படுற பொம்பளையா? திருப்பி கேட்காதது, எனக்கு மறந்துட்டீங்களா தலைவர்? சரி, அதிகமாக ஆசைப்படுற ஆம்பளை, ஆசை ஃபாஸ்டா பேசுனால அவஸ்தைப்படுற அவஸ்தை கிடையாது, அது சொல்றதுக்கு அவஸ்தைப்பட்ட, அது வேற விஷயம். என் வழி இதுதான். ஐயா ஐயா ஐயா, படையப்பா
படையப்பா துப்பட்டாவை கொடுத்து போங்க. உண்டா? எம்பேரு படையப்ப இளவட்ட நடையப்ப என்னோட உள்ளதெல்லாம் இளஞ்சிங்க படையப்பா. பழக்க தோசத்துல துப்பட்டாவை எடுத்துட்டே போயிட்டார் பத்தியா. இது ரொம்ப ஸ்வீட்டா இது வந்து ஒரு நியூ ஏஜ் 2K படையப்பா நீலாம்பரி ஃபீல்ட்ஸில் பண்ண மீனா மேடம் அண்ட் நம்ம மனோ சாருக்காக ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். தேங்க்யூ வெரி வெரி மச். நீலாம்பரி இன்னைக்கு ஒரு குட்டி நீலாம்பரியா வந்து அபிலாஷ் அண்ணனோட பாடி இவ்வளோ ஒரு பஸரை வாங்கி இதை நம்ம செலிப்ரேட் பண்ண வேண்டாமா? கண்டிப்பா. எல்லாம் ரெடி பண்ணியிருக்கோம். வாமா கம் ஆன் கேர்ள்ஸ். நல்லா பரிச்சயமான முகங்கள்லாம் வந்து செலிப்ரேட் பண்றதுக்காக வந்திருக்காங்க. கல்யாணி வந்திருக்காங்க, ஸ்ரவணிதா வந்திருக்காங்க. உங்களை வந்து செலிப்ரேட் பண்ணணும். நீங்க இந்த கோல்டன் பஸரை வந்து அப்படி மாசா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா வந்து ஒரு ஃபீல் பண்ணணும் அப்படின்றதுக்காக. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ் பிரிட்டி லேடிஸ். ஓகே, நம்ம கூட வந்து இந்த வாரம் மீனா மேடம் வந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக 2 குட்டி மீனாக்கள் வர போகிறாங்க. என்ன சொல்ற? 2 குட்டி மீனா? எஸ். 1 மீனாவே நம்மளால ஹேண்டில் பண்ண முடியாது. இப்போ 3 மீனாஸ். ஓ மை காட். அந்த 2 மீனாஸை வர சொல்லுங்க. இவங்க வந்து பார்த்தோன்னா முத்து படத்தில் வர மீனா அவங்க. இவங்க வந்து வீரா படத்தில் வர மீனா கேரக்டர். ஆஹா, சூப்பர் சூப்பர். நீ தான் பெஸ்ட் மீனாவா, அவ தான் பெஸ்ட் மீனாவா, இல்லை இவங்க தான் பெஸ்ட் மீனாவா? இவங்க தான் பெஸ்ட் மீன். இவங்க தான் பெஸ்ட் மீனா. ஐயோ, இவங்களுக்கு ஒரு gift கொடுக்க போறேன். வாவ். தில்லானா தில்லானா நீ தித்திக்கின்ற தேனா திக்கு திக்கு நெஞ்சில் தில்லானா 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 நீ தித்திக்கின்ற தேனா திக்கு திக்கு நெஞ்சில் தில்லானா மஞ்ச காட்டு மைனா உன கொஞ்சி கொஞ்சி போனா திக்கு திக்கு நெஞ்சில் தில்லானா. கொஞ்சம் கொஞ்சம் போனா திக்கு திக்கு நெஞ்சில் தில்லானா. இந்த மீனா ஓகேயா மேடம்? ஓ சூப்பர் சூப்பர் மீனா. நல்லா இருக்கு. இன்ஃபேக்ட் இந்த பாட்டுக்கு சொந்தக்காரர் பாடியவர் பக்கத்துலேயே நம்ம முன்னாடி இருக்கிறாரு. எங்கே போனாலும் நான் இத்தனை படம் பண்ணியிருக்கிறேன், எத்தனையோ சாங்ஸ் பண்ணியிருக்கிறேன். பட் நான் என்ட்ரி ஆகும்போதோ இல்லை நான் வரும்போதோ வாட் எவர் எதுவாக இருந்தாலும் நான் வந்தால் உடனே இந்த பாட்டு தான் போடுவாங்க. எனிவேர். அப்படி எங்க மனசுல நீங்க ஒரு இடம் பிடிச்சு வச்சிட்டீங்க. இப்போ இந்த குட்டி உங்க மனசுல ஒரு இடம் பிடிச்சிட்டால? கண்டிப்பா. ஓகே, முத்து மீனா பாஸ் ஆயிட்டாங்க. முத்து மீனா பாஸ். இனிக்கு அரைச்சு ரொம்ப தருமோ? ஐயோ, ஸோ முத்து மீனா ஓகே செலக்ட் ஆயிட்டாங்க இந்த இடத்துல. அவங்க எப்படி? எஸ், வீரா மீனா எப்படி? நானும் ஒரு குட்டி சர்ப்ரைஸ் படம். ஓகே. அட்ஜஸ்ட் பண்ணி கூட நீங்குதோ அடங்காத அலமும் போல் இருப்பதோ
ஆஹா ஓஹோ ஹே 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 சட்டடித்து நான் கையில் வச்சிருப்பேனா காலோ பண்ணேன நீங்க என்ன நச்சிருப்பேனா மத்தியானம் நேரம் பாய் போட சொன்னா மாட்டேன்னு சொல்லுவியோ மாட்டேன்னு சொன்னா சும்மாவா விடுவேன் என் பேரை சொல்லுவியோ ஏன்னா ஆன போது இது ஆத்துக்காரி ரொம்ப கண்ட்ரோல் பண்ண கண்ட்ரோல் ஆகாதடி சக்கு சிங்கு சக்கு சிங்கு டிங்கு டங் கனி மாடத்திலே ராணி பொண்ணு அயராத்து பொண்ணு கூடத்திலே நடு கூடத்திலே ராஜா போல அயராத்து பிள்ளை மாவே சின்னம்மா மடிசாரகி வாடி சிவகாமி வாடின்னா மாடத்திலே கன்னி மாடத்திலே ராணி பொண்ணு அயராத்து பொண்ணு கூடத்திலே கன்னி கூடத்திலே ஆமா ராஜா போல அயராத்து பிள்ளை மேடம் அந்த மீனாவும் ஓகேயா? ஐயோ இந்த மீனாவும் ஓகே ஓகேயா? என்ன ஆக்சுவலி இங்க இருக்கிற மீனால இந்த மீனா தான் ரொம்ப மோசமா டல்லா இருக்கு இந்த மீனை விட இந்த ரெண்டு மீனை ரொம்ப பிடிச்சிருச்சு இப்போ. ஆமா ஆமா இந்த ரெண்டு மீனாவை தான் நான் கூட்டிட்டு போறேன். கூட்டிட்டு போறாங்களா? ஆமா. சரி அப்ப ரெண்டு பேரும் கிளம்புங்க, ஸ்பாட் எலிமினேஷன் கிளம்புங்க. எனக்கு வந்து ஒரு குட்டி gift இருக்கு. சரி அக்காக்காக ஒரு குட்டி gift இருக்கு, அதை நான் காமிக்கிறேன். காட்டு. உங்களுக்கு பாட பிடிக்கும், ஆனா லைட்டா நீங்க ஒரு ஷை டைப் ஒரு ரெண்டு அப்படின்றதுனால லைன் பாடுங்களேன் என்ன நீங்க. ஆமா ப்ரொஃபஷனல்ஸ் இருக்கிறாங்க இந்த மேடையில என்ன போய் பாட சொல்றீங்க. இவ்ளோ நேரம் நல்லா தானே போயிட்டு இருந்தது. இல்ல மேடம், நானே நாலஞ்சு பாட்டு பாட்டேன் மேடம் இது வரைக்கும். ஜாலியா என்ன பாட்டுன்னு சொல்லுங்க, அப்படியே எல்லாம் சேர்ந்து நாங்க பாடலாம். எல்லாரும் உங்களை சப்போர்ட் பண்றோம் பாடுங்க. சேச்சி நீங்களும் என் கூட சேர்ந்து பாடுறீங்களா? ஆமா 1 2 3 4 ஆலப்போல் வேலப்போல் ஆலம் விழுது போல் மாமன் நின்று நான் இருப்பேனே. நாலப்போல் ரெண்டு போல் நாளும் பொழுது போல் நானும் அங்கே நின்று இருப்பேனே. பதில் கேளு அடி கண்ணம்மா, நல்ல நாளு கொஞ்சம் சொல்லம்மா என்னம்மா கண்ணம்மா ஹோய். ஆலப்போல் வேலப்போல் ஆலம் விழுது போல் மாமன் நெஞ்சில் நான் இருப்பேனே. சூப்பர். வாவ் Oh my God! have you ever done this before? No, ஏன்னா இவங்க கூட பாடுறதுக்கு நான் இவ்வளவு தைரியமா பண்ணதுக்கு என் தைரியத்தை நான் மெச்சுக்கிறதா இல்லை இப்படி ஒரு முட்டாள்தனத்தை நான் என்ன பண்றது தெரியல. இல்ல madam, இல்ல சூப்பரா இருந்தது. சித்ராமா அழகா தானே பாடுனாங்க. சித்ராமா ஃபென்டாஸ்டிக் அழகா ஃபென்டாஸ்டிக் பண்ணீங்க. அந்த இன்வால்வ்மென்ட்க்கு தான் ஷவ. சொன்ன உடனே பாடுனீங்களே அதுதான் கெத்து. அதுவும் சித்ராமாவோட பாடினது ஒண்ணு சூப்பர். தேங்க்யூ சித்ராமா, தேங்க்யூ மனோஜ் சார், ரொம்ப ரொம்ப நன்றி. Thank you so much. we all love you. ஆமா Thank you so much. I love you all too. we all love you மீனா மேம். thank you so much for joining us. சீக்கிரமாவே மறுபடியும் நம்ம ஒரு மேடையில சந்திப்போம். we'll be waiting. thank you Thank you so much. All the very best, all of you say contestants. bye to மீனா மேம் everybody. சூப்பர். ஸோ நாளைக்கு நம்மளோட பாக்கி இருக்கிற கண்டெஸ்டன்ஸ் இந்த டுவெட் ஷூட்டில் எந்த சூப்பர் சிங்கர் ஸ்டார்ஸோட பாடுறாங்க, என்னென்ன பாடல்கள் பாடுறாங்க எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. until then this is Makapa Anand and Priyanka signing off with the entire Super Singer Junior 9 family on Surf Excelmatic வழங்கும் Super Singer Junior 9 powered by KAG Tiles, Cardia Check நல்லெண்ணெய் மற்றும் Pepsodent 12 hours Germy Check. Trusted home partner DAC Developers. Presented by Puma Innerwear for Women, Darling Electronics and Furnitures மற்றும் Britannia Milk Bikis.